அனைவருக்கும் வணக்கம். நம்ம எஸ்எஸ்சி ஜிடியோட ஸ்போர்ட்ஸோட கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் ஃபஸ்ட்டு ஒரு 21 கொஷின்ஸ் நம்ம ரீகால் பண்ணியிருப்போம். அதை பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது ரீகால் பண்ணலாம். ஆசிய இளைஞர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் பள்ளி மாணவி யார்? தீபாலி தாபா. யுஎஸ் ஓபன் 2024 ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் யார்? ஜானிக் சின்னர். 2024 பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டி பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்ற நாடு எது? சீனா. 133வது எடிசன் டியூரன் கோப்பை 2024 கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? நார்த் ஈஸ்ட் யுனைடெட் குவாஹாத்தி. கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது தென்காசிய கால்பந்து கூட்டமைப்பு U20 சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? வங்கதேசம். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஜெய் ஷா. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஜெய் ஷா. இந்திய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி அணியின் தலைமை பயிற்சியாளர் யார்? PR ஸ்ரீஜேஷ். இந்திய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி அணியின் தலைமை பயிற்சியாளர் PR ஸ்ரீஜேஷ். 33வது பாரிஸ் ஒலிம்பிக் 2024 போட்டியில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்ற நாடு எது? அமெரிக்கா. 33வது பாரிஸில் நடந்த ஒலிம்பிக்கில் ஃபஸ்ட்டு பதக்கப்பட்டியலில் வந்த நாடு எது அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள். சமீபத்தில் ஓய்வு பெற்ற வினேஷ் போகாட் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? மல்யுத்தம். சமீபத்தில் ஓய்வு பெற்ற வினேஷ் போகாட் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? மல்யுத்தம். இளம் வயதில் ஆங்கில கால்வாயை நீந்தி கடந்த பாரா நீச்சல் வீராங்கனை யார்? ஜியா ராய். இளம் வயதில் ஆங்கில கால்வாயை நீந்தி கடந்த பாரா நீச்சல் வீராங்கனை யார்? ஜியா ராய். 2025 ஆடவர் ஆசிய கோப்பை T20 போட்டி எங்கு நடைபெற உள்ளது? இந்தியா. நம்ம இந்தியாவில் வங்கதேசத்தில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்காங்க. அடுத்தது 2030ஆம் ஆண்டு குளிர்கால ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஃப்ரான்ஸில் உள்ள ஆல்பஸ். இதெல்லாம் அப்கமிங்காகுங்க. அடுத்தது கோபா அமெரிக்கா 2024 கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? அர்ஜென்டினா. கோபா அமெரிக்கா 2024 கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? அர்ஜென்டினா. உலக சாம்பியன்ஷிப் ஆஃப் லெஜண்ட்ஸ் 2024 T20 கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? இந்திய சாம்பியன்ஸ். நம்மளோட கேப்டன் யுவராஜ் சிங். யூரோ கோப்பை 2024 கால்பந்து தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? ஸ்பெயின். இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? நம்ம கௌதம் கம்பீர். 2024ஆம் ஆண்டு ஆசிய ஃபில்லியட் சாம்பியன்ஷிப் போட்டியில் பட்டம் வென்றவர் யார்? துருவ் சித்வாலா. 2024ஆம் ஆண்டு ஆசிய ஃபில்லியட் சாம்பியன்ஷிப் போட்டியில் பட்டம் வென்றவர் யார்? துருவ் சித்வாலா. 2024 லியான் மாஸ்டர் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? விஸ்வநாதன் ஆனந்த். 2024 லியான் மாஸ்டர் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? விஸ்வநாதன் ஆனந்த். ICC ஆடவர் T20 உலகக்கோப்பை 2024 கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? இந்தியா. நமக்கு ஆப்போசிட்டில் யார் இருந்தாங்கன்னா தென்னாப்பிரிக்கா. அடுத்தது T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் வரலாற்றில் 2 முறையாக ஹாட்ரிக் வீழ்த்திய முதல் வீரர் யார்? பேட் கமின்ஸ். UFC-யில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் என்ற சாதனை படைத்தவர் யார்? பூஜா தோமர். UFC-யில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் என்ற சாதனை படைத்தவர் யார்? பூஜா தோமர். கிரிக்கெட்டில் அதிக சிக்ஸர்கள் அடித்த வீரர்கள் முதலிடம் பிடித்தவர் யார்? ரோஹித் சர்மா. கிரிக்கெட்டில் அதிக சிக்ஸர்கள் அடித்த வீரர் பட்டியலில் இடம் பிடித்தவர் யார்? ரோஹித் சர்மா. UEFA சாம்பியன்ஸ் லீக் 2024 கால்பந்து தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? ரியல் மாட்ரிட். IPL 2024 கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். அடுத்தது இந்தியாவின் 85வது கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்றவர் யார்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவின் 85வது கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்றவர் யார்? P. ஷாம் நிக்கில். நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. P. ஷாம் நிக்கில். உலக கால்பந்து தினம் எந்த நாள் கொண்டாடப்படும் என ஐநா அறிவித்தது? மே 25. ஸோ வேர்ல்டு ஃபுட்பால் டே
இது வந்து மே 25 அறிவிச்சது யாருன்னா ஐநா. தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, ஐநா. சரிங்களா? அடுத்தது சுல்தான் அஸ்லான் ஷா 2024 ஆடவர் ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? ஜப்பான். அடுத்தது லா லிகா 2023-24 கால்பந்து தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? ரியல் மாட்ரிட். லா லிகா 2023-24 கால்பந்து தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? ரியல் மாட்ரிட். தாமஸ் அண்ட் உஃபர் கோப்பை 2024 பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? சீனா. தாமஸ் மற்றும் உப்பர் கோப்பை 2024 பேட்மிண்டன், அதில் வந்து ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி சைனா. ஆடவர்லேயும் அவங்க தான் வந்து சாம்பியன், மகளிர்லேயும் அவங்க தான் சாம்பியன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.